இயேசுவை ஏமாத்தினா யார் ஏமாற போறது? நாம தான் ஏமாற போறோம். இயேசுக்கு மறைவான பாவங்களை செய்து கொண்டே இருந்தா யார் ஏமாத்த போறது? நாம தான். தீய வழியிலிருந்து நம்மளை விட்டு விலகலைன்னா யார் ஏமாந்து போறது? நாம தான். நாம நினைச்சிட்டு இருக்கிறோம், என் மனைவி ஏமாந்து போயிடுவாங்க, நான் ஏமாத்துறேன், என் பிள்ளைகள் ஏமாந்து போயிடுவாங்க. உன்னுடைய ஆத்துமாக்கு நீ தான் பொறுப்பு. உன்னுடைய ஆத்துமாவை நீ தான் பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போக முடியும். விதைப்பு அதிகமாய் இருக்கிற இடத்துல தான் இயேசு எல்லாரும் அறுவடை செய்கிறார். ஆனா அந்த ஆத்துமா விதைகள் என்ன பண்றது இல்ல, முழுமையாய் பரலோக ராஜ்யத்துக்கு களஞ்சியத்தில் என்ன பண்றது இல்ல, சேர்க்கப்படுறது இல்ல. கவனிங்க. அப்போ நம்ம பார்த்தோம், என்ன பார்த்தோம்? வழி அருகே விதைக்கப்பட்ட விதைகள், அப்புறம் முச்செடியில விதைக்கப்பட்ட விதைகள், அப்புறம் கற்பாறையில விதைக்கப்பட்ட இந்த விதைகள்லாம் ஏன் பலன் கொடுக்கல? ஏன்னு சொன்னா அங்க நிலம் சரியா இல்லை. ஆமென் சொல்லுங்க. ஆனா இங்க நிலம் கரெக்டா இருக்குது. நீங்க சரியா ஆலயத்துக்கு வரீங்க, சரியா ஆண்டவருக்காக உண்மை உத்தமமா இருக்கிறீங்க. ஆனா நீ தூங்காம ஜெபிச்சா சத்துரு களை விதைக்கவே முடியாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வேதத்தை வாசிக்கிற சரிதான், ஜெபம் பண்ற சரிதான். ஆனா இரவுல தூக்கத்துக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்து நீ ஜெபிக்கிறத மறந்தா சத்துரு என்ன பண்றான்? களைகளை விதைக்கிறான். களைகள்னால அநேகளுக்கு வியாதி வருது, களைகள்னால குடும்பங்கள பிரச்சனை வருது, களைகள்னால உங்களுக்கு என்ன வருது? பாவ தொல்லைகள் வருது. ஆமென் சொல்லுங்க.